ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேண்டி பொண்ணு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கெரட்டோன் கிரீம் சம்பந்தமா. அந்த கெரட்டோன் கிரீமுக்கு நல்ல வியூஸ் கிடைச்சிருந்தது. வியூஸ் மட்டும் இல்லைங்க, உங்க எல்லாரோட கமெண்ட்ஸும் கிடைச்சிருந்துச்சு. அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அதுல நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஒவ்வொரு ப்ராடக்ட் பேரும் சொல்லியிருந்து, இந்த ப்ராடக்ட் என்ன மாதிரி, இதுல ப்ளீச்சிங் இருக்கா, அதை யூஸ் பண்ணலாமான்னு நிறைய வியூவர்ஸுக்கு நிறைய ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தியா பேசாம ஒவ்வொரு க்ரீம் பத்தி தனித்தனியா பேச போனோம்னா நமக்கு லாங்கா பேச வேண்டி வந்துரும். அதனால நான் யோசிச்சேன் எப்படின்னு சொன்னா, எல்லா க்ரீமையும் பத்தி ஓவராலா என்ன பேசலாம், ஈஸியா எல்லாருக்கும் கன்வே பண்ணக்கூடிய மாதிரி என்ன பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப நம்ம மார்க்கெட் பிளேஸ்ல, அதாவது ஒரு ஃபேன்சி மாலையோ அல்லது ஒரு சாதாரண ஒரு ஷாப்லயோ எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கிரீம்ஸ் இருக்குதுங்க, நமக்கு தெரியும். அதுல கெமிக்கல் முக்கியமா எஃபெக்ட் ஆகுற மாதிரியான கெமிக்கல் யூஸ் பண்ணப்பட்ட கிரீம்ஸ் என்ன இதுதான் இப்ப நம்ம பேச போறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது தாங்க, அதாவது நிறைய கிரீம்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். அது என்னென்ன கிரீம் இருக்குங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்ப நீங்க இங்க இந்த ஃபோட்டோஸ்ல பார்த்த எல்லா கிரீமுமே ரொம்ப பயங்கரமான ப்ளீச்சிங் கிரீம்ங்க. ஸோ இந்த கிரீம் எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டாலேயே பேன் பண்ணப்பட்ட கிரீம்ஸ் வகைகள தான் நான் இப்ப உங்களுக்கு குடுத்தேன். இந்த கிரீம் எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்றதுனால, ஆ மிகவும் பாரதூரமான உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரும். என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருங்கிறத நான் போன வீடியோலயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கே புரியும். ஸோ அந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரக்கூடிய கிரீம்ஸ் தான் இந்த கிரீம். இந்த கிரீம் எல்லாத்தையுமே நம்ம ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்கு. பேன் பண்ணி இருந்தாலும் கூட இதே கிரீம்ஸ் வகையை வந்து உங்களால எடுக்கக்கூடியதா இருக்கு மார்க்கெட் பிளேஸ்ல. அதுதாங்க ரொம்ப பெரிய பிரச்சனை நம்ம நாட்டுல. என்னன்னு சொன்னா, கவர்மெண்டால தடை செய்யப்பட்டிருந்தாலும் இதே கிரீம்ஸை வந்து நமக்கு வாங்கக்கூடியதாவே இருக்குது. ஆனா இது நிறைய மக்களுக்கு வந்து தெரியாது. இது பேன் பண்ணப்பட்டது, தடை செய்யப்பட்டது, வாங்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு தெரியாதனால என்ன செய்யறாங்கன்னா, அதை வாங்கி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதோட எஃபெக்ட்ஸ் பத்தியான ஒரு அறிவு இல்லாத காரணத்தினால. பட் அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலதிகமா நம்ம ஆன்லைன்ல நிறையவே ஷாப் பண்றோம். அந்த ஆன்லைன்ல ஷாப் பண்ற எல்லா கிரீமுமே என்ன மாதிரியான கிரீம்னு யாருக்குமே தெரியாது. அதுல கவர்ச்சிகரமான ஒரு எட்ட போட்டுருவாங்க, ஒருத்தவங்களை போட்டுருவாங்க, அதை பார்த்து நம்ம நம்பி வாங்குறோம். இந்த மாதிரியான நிறைய கிரீம்ஸ்ல வந்து கெமிக்கல் இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இதையும் நாங்க வாங்கி யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த கிரீம்ங்க பேன் பண்ணப்பட்டிருக்காது, கவர்மெண்டால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்காது. இருந்தாலும் நமக்கு அது தெரியாதனால என்ன செஞ்சிருவோம், வாங்கி யூஸ் பண்ணுவோம். இந்த கிரீம்கள்ல கூட நிறையவே இருக்கிறது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அந்த கிரீம்கள்ல இருந்தும் நம்ம பாதுகாப்பா இருந்துக்கிறணும். இப்ப நம்ம ஒரு கிரீமை மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து வாங்குறோம் அல்லது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறோம்னு வச்சுக்கிறோங்களேன். இப்போ வாங்குற எல்லா கிரீம்லயுமே எப்படி எவ்வளவு கெமிக்கல் இருக்கு, இது உண்மையிலுமே கெமிக்கல் கிரீமா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது எல்லாருக்குமே இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாங்க. இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப எனக்கு தெரிஞ்ச வகையில ஒரு கெமிக்கல் கிரீமை நாம எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கான சில டிப்ஸ் இருக்குங்க. ஸோ நான் அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். அது மூலியமா நீங்க உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்க முடியுமான்னு பார்த்துக்கிறங்க. முதலாவது டிப்ஸ் என்னன்னு சொன்னா, நம்ம ஒரு கெமிக்கல் கிரீமை வாங்கி யூஸ் பண்ணும்போது அந்த கிரீமை முதல்ல உங்க கையில எடுத்து நீங்க பாருங்க. நீங்க அந்த கிரீமை கையில எடுத்து பார்க்கும்போதே அந்த கிரீம் வந்து ரொம்ப திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சிமெண்ட் பேஸ்ட் மாதிரி இருக்குங்க. அது பேஸ்ட் மாதிரி ரொம்ப திக்கா இருக்குதுன்னு சொன்னா, அந்த கிரீமோட திக்னஸ் எவ்வளவு அடர்த்தியா இருக்கோ அந்த அளவுக்கு அதுல கெமிக்கல் யூஸ் பண்ணப்பட்டிருக்குங்கிறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொன்னா, ஒரு கிரீமை நீங்க முகத்துக்கு அப்ளை பண்ணதுமே, சாதாரணமா ஒரு கிரீமை நம்ம நல்ல ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் கிரீமை யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கிரீமை யூஸ் பண்ணும்போது வந்து அது ஈஸியா நம்ம முகத்துல அப்சர்வ் ஆகிரும். அதாவது அகத்துறிஞ்சிரும். ஆனா கெமிக்கல் கிரீமை நீங்க யூஸ் பண்ணும்போது, அந்த கிரீமை வந்து நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க முகத்துக்கு பூசுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாவே இருக்குங்க. ஸோ அது பூசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா, ஈஸியா அப்சர்வ் ஆகலன்னு சொன்னா, அந்த கிரீம் கூட கெமிக்கல் நிறையவே யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு கெமிக்கல் கிரீம் யூஸ் பண்ணதுமே, அந்த கிரீமை நீங்க முகத்துக்கு போட்டதுமே, நீங்க வெள்ளை அடிச்ச மாரி, அதாவது பயங்கரமான மேக்கப் போட்ட மாதிரி ஒரு லுக் இருக்கும். அந்த லுக்க வச்சும் நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். சாதாரணமா ஒரு கிரீம் யூஸ் பண்ணா, அது வந்து பெருசா வெளியில தெரியாது. ஆனா, நீங்க இந்த கெமிக்கல் கிரீம் யூஸ் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு மேக்கப் போட்ட மாதிரி, கொஞ்சம் வெள்ளை அடிச்ச மாதிரி பளிச்சுன்னு விளங்கும். அதுலயும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம்.
பொதுவா ஒரு கெமிக்கல் கிரீம் யூஸ் பண்ணதுமே நமக்கு அதிகப்படியாக வேர்க்குங்க. சாதாரண கிரீம் யூஸ் பண்ணும்போது வந்து அவ்வளோ தூரத்துக்கு வேர்க்காது. அது வந்து பெருசா நமக்கு வந்து எஃபெக்ட் பண்ணாது. ரொம்ப கம்ஃபர்டபுளா கூட இருக்கும். ஆனா, இந்த மாதிரி கெமிக்கல் கிரீம் நீங்க யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதுக்கு நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாவே இருக்காது. ஏன்டா பூசணுங்கிற ஃபீலிங் வர அளவுக்கு இருக்கும். அதாவது அதிகப்படியா வேர்க்கும். அந்த மாரி அதிகப்படியா வேர்க்கும்போதோ, உங்களுக்கு கம்ஃபர்டபுளே இல்லாம இருக்குதுன்னு சொன்னா, அதிலேயே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அது வந்து கெமிக்கல் கிரீம்னு. அதிகப்படியான ரிசல்ட்ஸ குறைவான நாள்ல உங்களுக்கு குடுக்கிறதா இருந்தா, நீங்க அப்பயே தெரிஞ்சுக்கலாம். அது ஃபேக்கான ப்ராடக்ட்ன்னு. அதாவது அதிகப்படியான கெமிக்கல் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து உண்மையிலேயே கெமிக்கல் ப்ராடக்ட்டா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா, கண்டிப்பா நம்ம வந்து லேப் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதாவது ஒரு லேப்புக்கு கொண்டு போய் நம்ம குடுத்தோம்னா, அதில எத்தன பெர்சன்டேஜ் என்னென்ன கெமிக்கல் எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எப்படி எஃபெக்ட் ஆகும், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு லேப்ல குடுத்து தான் தெரிஞ்சுக்கணும். பட் எல்லாராலயுமே லேப்ல கொண்டு போய் குடுத்து அத டெஸ்ட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது சாத்தியமான ஒரு விஷயமே கிடையாது. அதனால நம்ம ஈஸியா எந்த அளவுக்கு எப்படி இத கண்டுபிடிச்சுக்கலாம், இது எந்த அளவுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணப்பட்ட கிரீம் இதுன்னு கண்டுபிடிச்சுக்கிறதுக்கான டிப்ஸ தான் நான் உங்களுக்கு தரேன். அடுத்து நம்ம ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும் ஒரு கிரீம் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கிரீம்ல எத்தன பெர்சன்டேஜ் கெமிக்கல் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு அளவுகோலே இருக்குங்க. அப்பன்னா இது ஒரு லிமிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கிரீம் எடுத்துக்கிட்டா, இதுல இவ்வளவு தான் கெமிக்கல் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஸ்ரீலங்காவுல வந்து ஒரு அப்ரூவல் குடுத்துருக்காங்க. பட் அந்த லிமிட் இல்லாம அதிகப்படியான ஒரு கெமிக்கல் யூஸ் பண்றத நம்ம இப்ப பார்க்கக்கூடியதா இருக்கு. 1 கிலோ கிரீம் நம்ம தயாரிக்கும் போது 1 மில்லிகிராம் தான் ஒரு கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் இந்த ஃபேக்கான ப்ராடக்ட் உருவாக்குற எல்லாருமே என்ன செய்றாங்கன்னா, 1 மில்லிகிராமுக்கு பதிலா அவங்க 25 கிராம்லேருந்து 50 கிராம் வரைக்கும் யூஸ் பண்றதா தான் ஆராய்ச்சிகள் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த கிரீம் எல்லாம் ரொம்பவே பயங்கரமான ப்ளீச்சிங் கிரீமா சொல்லப்பட்டு இப்ப பேன் பண்ணப்பட்டிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. இத யூஸ் பண்ற நீங்களே 1 மில்லிகிராம் எங்க இருக்கு? 25 கிராம், 50 கிராம்ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அளவுக்கு அதிகமான கெமிக்கல்னு சொல்லி. அந்த கெமிக்கல நம்ம வந்து முகத்துக்கு யூஸ் பண்ணும்போது, அது எந்த அளவுக்கு பாதிக்கக்கூடுங்கிறத, இத வாங்கி யூஸ் பண்ற நாம தான் அதுல தெளிவான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய இடத்துலயும் இருக்கிறோம். இப்போ வைட்னிங் ப்ராடக்ட்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, கிரீம் மட்டும் தான் வைட்னிங் ப்ராடக்ட்டா இருக்கா? அப்படின்னு சொல்லியும் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையும் இருக்கு. கிரீம் வகைகள் மட்டும் இல்லங்க. கிரீமையும் தாண்டி இப்ப வைட்னிங் ப்ராடக்ட் வந்து வேற வேற விதமா மாறி வந்துட்டு இருக்கு. அதாவது ஊசி மூலமா, இன்ஜெக்ஷன் மூலமா வெள்ளையாவறதுக்கு பார்க்குறாங்க. குளுட்டோதைன் இன்ஜெக்ஷன் மூலமா கூட வெள்ளையாவறதுக்காக என்னென்ன பண்ணலாங்கிறதையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ, இப்ப வெள்ளையாகறதுக்கு கிரீம் மட்டும் இல்லங்க. இந்த மாரி விஷயங்கள் செய்றது, அதாவது சர்ஜரி பண்றது. பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். முன்ன இருந்த கலர விட அதிகமான கலரோட இருப்பாங்க. அவங்கலாம் சர்ஜரி மூலியமா கூட கலர் ஆகுறவங்களும் இருக்காங்க. பட் இப்படியான விஷயங்கள் கூட அதிகப்படியான காசு செலவழிச்சு இந்த மாதிரி முறைகள்ல ஃபேர் ஆகுறது, கொஞ்சம் டோன் அதிகரிக்கிறது கூட அதிகப்படியான சைட் எஃபெக்ட்ஸ உருவாக்கும். அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ வந்து நம்மளே நிறையவே சோசியல் மீடியால பார்த்திருப்போம். அதாவது இப்ப நடிகைமார்கள் சர்ஜரி பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு பல பல நோய்கள், பிரச்சனைகள் வந்திருக்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஸோ இந்த மாதிரி எந்த வகைய எடுத்துக்கிட்டாலும், நீங்க கிரீம் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி வகைய யூஸ் பண்ணாலும் சரி, எந்த வகைய யூஸ் பண்ணாலுமே நமக்கு அது ஏதோ ஒரு வகையில பயங்கரமான சைட் எஃபெக்ட்ஸ தரப்போக்கூடிய விஷயம் தான். அது தர்றது 100% ஷுவர்ங்கிறது மட்டும் நிச்சயங்க. லேடீஸ் தான் அதிகமா தான் வெள்ளையாகணும், அழகாகணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அது நேச்சரான ஒரு விஷயம் தான். நேச்சர் மட்டும் இல்லாம, அது தற்போதைய காலத்துல வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அது எப்படி கட்டாயமாக்கப்பட்டிருக்குன்னா, இப்ப திருமணமாகாத பெண்ணுக்கு திருமணம் பண்ணணும்னா, ஒரு மாப்பிள்ளை பார்க்கும்போது, அந்த மாப்பிள்ளையோட ஃபர்ஸ்ட் டிமாண்டா இருக்கிறது, அதிகப்படியான மாப்பிள்ளைமாரோட ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வந்து வெள்ளையா இருக்கணும் பொண்ணு. அந்த டிமாண்டுக்காகவே பெண்கள் வந்து இப்ப அழகாகணும், வெள்ளையாகணுங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் 50% அவங்களும் ஒரு காரணங்கிறத மறுக்க முடியாத ஒரு உண்மையும் கூடங்க. பட் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ற மாப்பிள்ளைமார் எல்லாருமே கண்டிப்பா அவங்க வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது தான் வெள்ளையா இருக்கிற ஒரு பொண்ண கட்டுறது மட்டும் இல்ல, பிற்காலத்துல ஒரு நோயாளியா ஆகப்போற தன்னோட மனைவிய பத்தி யோசிக்காம திருமணம் பண்றாங்கங்கிறது தான் முக்கியமான விஷயம்.
ஸோ அழகா இருக்கிறோங்கிறத விட ஹெல்த்தியா இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயங்கிறது. ஆண்களும் சரி, பெண்களும் சரி, உங்களோட எதிர்காலத்தையும் யோசிச்சு முடிவெடுங்கங்கிறது தான் என்னோட ரிக்வெஸ்ட்டும் கூட. ஸோ நான் இப்போ இந்த வீடியோ மூலயமா நிறைய உங்களுக்கு பேன் பண்ணப்பட்ட க்ரீம் வகைகள் எல்லாத்தையுமே காட்டியிருப்பேன். இந்த க்ரீமுங்கிறது ஒரு மிகப்பெரிய மாஃபியாவா இருக்குது. அந்த வியாபார சிஸ்டத்துக்குள்ள தயவு செய்து பெண்கள் மாட்டிக்கொள்ளாதீங்க. இனிமேலாவது விழிப்புணர்வோட இருங்க. இந்த க்ரீம் யூஸ் பண்றத கண்ட்ரோல் பண்ணிக்கிறங்க. இதை விட்டு வெளியில வாங்க. இதை விட்டு எப்படி வெளியில வாரது? இதை விட முடியாது. இது கிட்டத்தட்ட ஒரு அடிக்ட் ஆன ஒரு விஷயம் மாதிரி, ஒரு போதை மாதிரி ஆகிடுச்சு. அதுதான் டாக்டர்ஸே சொல்ற ஒரு விஷயம். இந்த க்ரீம் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அதை நம்ம நிறுத்தும் போது வர்ற சைடு எஃபெக்ட்ஸ்க்கு பயந்து என்ன செய்யறோம்னு சொன்னா திரும்ப திரும்ப அதை மேலும் மேலும் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். இதுல இருந்து வெளியில வர்றது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஒரு போதைப் பொருளை யூஸ் பண்றவங்க எப்படி அதுல இருந்து வெளியில வர சிரமப்படுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த க்ரீமை யூஸ் பண்றவங்களும் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம தான் இதை விட்டு வெளியில எப்படியாவது வரணுங்கிற முடிவை சீக்கிரமா எடுக்கணும். அதை விட்டு வெளியில வரணும். ஸோ இந்த க்ரீம் யூஸ் பண்ற விஷயத்துல இருந்து எப்படி வெளியில வாரது? இதுக்கு என்ன தீர்வு? இதுதான் எல்லாருக்குமே இருக்க மிகப்பெரிய பிரச்சனையும் கூட. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறணும். இதை விட்டு எப்படி நீங்க வெளியில வாரது? உங்களை நீங்க எப்படி நேச்சுரலா அழகா நீங்க வச்சுக்கிறது? இதுக்காக என்ன பண்ணலாங்கிறத பத்தின வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தரேன். அது வரைக்கும் கண்டிப்பா நீங்களும் காத்திருக்கணும். அடுத்து என்னோட வீடியோவில் உங்களுக்கான சொல்யூஷனோட நான் வாரேங்க. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நானும் நம்புறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நானும் நம்புறேன். மறக்காம கேண்டி பொண்ணு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்க எல்லாரையும் சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.